அதான் குழம்புக்கு இல்லைன்னு சொல்றால ஒரு 4-5 காய் தள்ளி விட எடுத்து தான் போங்க 2 பேரும். நீங்கள் சும்மா இருங்க. அவள் போகிற பக்கமெல்லாம் அப்படியே தான் கேட்டு கேட்டு சும்மாவே வாங்கிட்டு வந்துடுவா. அவகிட்ட காசு வாங்கிட்டு ஒரு காய் 50 ரூபான்னு சொல்லி கொடுங்க. மரத்துக்காரு கொடுத்தா கூட இவ விட மாட்டாளாட்டு இருக்குது. ஏடி நெட்டவழி, அந்த அக்கா பற்றி சொல்கிறாங்க ஒரு 10 காய் தள்ளி விடாண்டி. 10 காயெல்லாம் தள்ளி விட முடியாது. வேணுமா ஆளுக்கு 2 தள்ளிக்கிட்டு போகலாம். ஓசலெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த 2 காய்க்கும் நீ காசு கொடுத்துடணும். அப்படின்னே தான் தள்ளி விடுவேன். சரியா? அட கொடுத்துட்றம்மா தாயை தள்ளி விட்டுத்தோங்களா. அட நெட்டவள்ளி, 2 பேருமே காசு தரவேணா. நீ தள்ளி விட்டு சட்டப்பட்டுன்னு இறங்கு வலிக்கு கிழக்கி சொத்துன்னு வயலில் ஏதோ உளுந்து கால்களை திருப்பிக்கிட்டு போயிடாத. நீ சீக்கிரமாக தள்ளி விட்டு இறங்குவாலும் அங்கே உட்காந்துட்டு தான் ஒரு நாய் இழந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அடங்கப்பா, சொல்லி சொல்லி வலிக்கிட்டேன். பார்த்து அப்படியே மட்டையவே புடிச்சிட்டு வந்து அசாம இறங்கி நின்னுக்கு. ஏன்னு எடுத்து வரேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? ஏடி பார்த்து உளுந்து கிழிந்து தொலைச்சிடாம அத்தனை வாட்டி சொன்னேன் இறங்கு இறங்கு. நீ கேட்டியா? உட்காந்து நாய் அழுதுகிட்டு போய் சர்றன்னு உளுந்தியா? பார்த்து மட்டை அசாம பிடிச்சிக்கிட்டு அசாம அப்படியே கீழே கால வச்சு இறங்கு. 4 முடி வந்து காப்பாற்றலாம்ல. தேங்காய் வேணும் மாங்காய் வேணும்னுட்டு அங்கேயே நல்லா உட்காந்துட்டு இருக்கிறையா? ஏடி நெட்டபடி, நான் என்ன ஸ்பைடர் மேன் அப்படியே விட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு? அப்படியே குதி சேர்த்தா ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதுன்னு எல்லாம் சொல்கிறீங்களா தவிர யாராவது வந்து கை கொடுத்து காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்களா? புடுங்கி கிச்சனா விட்டுரு. நீ மூடு வாய. நீ உளுந்தது ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும் சிரிப்பு சிரிப்பா வருது. மருந்து அடிக்கிறானே என் மண்டைக்கெல்லாம் சேர்த்து மருந்து அடிச்சு விட்றாதீங்க. இருங்க, உருண்டு உருண்டு ஓடிடுறேன். ஏடி உருண்டு வண்டினா பயிர் என்னத்துக்காகும்? அசாம எந்திரிச்சு வா. ஏக்கா, ஒரு மனுஷன் உளுந்து கிடக்குறான், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. பயிர் போயிருமாமா பயிர். அது இல்லடி, நீயும் முக்கியம் தான். பயிர் சாஞ்சு போச்சுன்னா திருப்பி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீ அப்படியே அசாம தவழ்ந்து வந்து சேருந்தாண்ட. என்னது தவழ்ந்து வரணுமா? எங்க காலை வச்சாவே உள்ள லொலக்குன்னு போகுது. ஒரு கை கொடுங்க வாங்க. இரு வாரேன். எக்கா, காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா காலை வச்சு நச்சன்னு இருக்கிறீல. அதான் இவ ஒருத்தி உன்னை முன்ன இழுத்துட்டு போய் சேர்த்துறப்பா. அப்புறம் எதாவது பேசிக்கலாம். ஐயோ பாவம் நெட்டவள்ளி. எக்கா போது விட்டுரு. இனிமே நானே பாத்துக்கிறேன். ஏமா நெட்டவள்ளி, அடிக்கடி பலமா போய் வண்டி கிண்டி எடுத்துட்டு வர ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஓடிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னு சரியாயிடும். ஒன்றும் இல்லைங்கிற அப்புறம் என் வாயை பொழுதுட்டு கையை அப்படி தொங்க வச்சுட்டே இருக்கிற. ஒழுங்கா எந்திரிச்சு உட்காரு. ஆமா நெட்டவள்ளி, அப்படியே கிடந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். எந்திரிச்சு கையை காலை உதறி விடு. அப்பதான் சூளுக்கு பிடிச்சிருந்தா கூட சரியாகும். ஏக்கா, எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா? ஆளுக்கு கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்றது நிப்பாட்டுறீங்களா? நானே எந்திரிச்சுப்பேன். கீழே விழுந்தாலும் வாய் கொழுப்பு இன்னும் அடங்கல. என்ன நெட்டவள்ளி? அடங்குறது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் அடங்கப்பா. இப்படியே வீடு போய் சேரணும். என்ன எந்தி பயிரை போட்டு உழப்பிட்டு கிடக்காது. இந்தாண்ட வந்து நில்லு. உங்க கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அக்கா. ஓகே மக்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா கமெண்ட் போடுங்க. ஆமா மக்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.